வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது நமக்கு தொடர்ச்சியாக இன்ப அதிர்ச்சியை கொடுக்குற விதமாக தொடர்ச்சியாக சரிவில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 8 நாட்களில் சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக, அதாவது சரிவு ஏற்றம் போக சரிவு மட்டுமே 4000 ரூபாயாக காணப்படவில்லை. இது மேற்கொண்டு தொடர வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது. ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 240 காணப்பட்டது. 5 விலை சீருடன் 235 சவரன். 1920 காணப்பட்டது. 40 விலை சீருடன் 1880 ரூபாயாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 8 நாட்களில் வெள்ளியோட விலையானது பெரிய 25,000 அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 கிராம் தங்கம் 1 கிராம் 14,509 காணப்பட்டது. 54 ரூபாய் விலை சரிவுட 14,400 ரூபாவும். சவரன் விலை 1,15,200 காணப்பட்டது. 432 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு 1,14,768 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த 8 நாட்களை பொறுத்தவரை 4,800 அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு காணப்படுது 24 கேரட் தங்கத்தோட விலை. இதே வேலை 22 கேரட் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 13,200 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா கிராமுக்கு 50 ரூபாய் விலை சேர்ந்து 13,150 இருக்கு. சவரன் விலையை பொறுத்தவரை 1,05,600 காணப்பட்டது. 400 ரூபாய் விலை சேர்ந்து 1,05,200 ரூபாவாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த 8 நாட்களை பொறுத்தவரை நம்மளுக்கு 4,000 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இந்த சரிவானது மேலும் தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிவின் வேகமும் தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான முக்கியமான 3-4 காரணங்களை இப்போ வந்து விரிவாக பார்க்கலாம். முதலாவதான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலரின் மதிப்பு 96 ரூபாய் 50 பைசாவை கடந்து காணப்படுது. இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியான ஏற்றத்தை பெறப்ப என்ன ஆகுனா, இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வந்து சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்றப்போ மற்ற நாடுகளோட பணத்தில் தங்கத்தை வாங்குறது விலை வந்ததாக பார்க்கப்படுறதுனால அதோட விலை நம்மளுக்கு மேலும் குறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் அதிரடி ஏற்றம், கடும் சரிவு, அதிரடி ஏற்றம், வரலாற்று உச்சம், அதுக்கப்புறம் கடும் சரிவு அப்படின்ட்டு மாறி மாறி இருக்க போக்கானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவை தரும் விதமாகவும் மேலும் ஊக்குவிக்கும் விதமாகவும் அமைந்து காணப்படுது. இந்த காரணங்களால் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சிட்டு இருக்கல. இப்போ போர் பதட்டமும் வந்து பெரிதாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் உக்ரைனும், அதே போல் அமெரிக்கா மற்றும் ஈரான் போர் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு நம்ம நினைக்கிறப்ப அதெல்லாம் ஏற்படலை. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் மீண்டும் கச்சா எண்ணெயில் கவனம் செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் சொல்வது திறந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான போக்கானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கும், அதே போல் அந்த விலை வந்து தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் சிறப்பாகவும் அதிகமாக மேற்கொண்டு தரப்போகுது.